அம்மணியோட கண்கள்ல ஒரு அற்புதமான அடையாளம் தெரிஞ்சுச்சு. யாரையும் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி. ஆனா அவனுக்கு தெரியும், இந்த தம்பதியினர் ஒரு நாள் தங்களோட எதிர்காலத்துக்காக இறந்து போயிடுவாங்கன்னு. அந்த பெண்ணை பிடிச்சு வைக்கணும். அவங்க மரியாதையை புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். ஒரே வாயால. ஆனா பெண்களை ஏமாற்றுறது சுலபமில்ல. அவனுக்கு புத்திசாலி இல்லைன்னு சொல்ற பிள்ளை வேண்டாம். அதனால தன்னோட பலத்தை எல்லாம் காட்டி அந்த பெண் அவனை தத்தெடுக்க வச்சுட்டான். ஏழை குடும்பம் கொடுத்த அந்த வாய்ப்பை அவன் ரொம்பவும் பாதுகாத்தான். கிராமத்து அமெரிக்காவிலேயே இருந்தாலும் அவன் வளர்ப்பு அம்மா பேசுறது நகரத்து பெரியவங்களைப் போல. நிறைய விஷயங்களை அழகாக கத்துக் கொடுத்தாங்க. பல வேலைகளையும். போக்கர் விளையாடுறது அவன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத நினைவு. ஏன்னா அவன் வளர்ப்பு அம்மா சொன்னாங்க, வாழ்க்கைன்னா போக்கர் விளையாடுற மாதிரி. நல்ல கார்டுன்னா உன் பெருமையான வாழ்க்கை. உன் உள்ளத்தை எளிதில் வெளியாள்களுக்கு காட்டாதேன்னு. ஆனா அன்னைக்கு அவனுக்கு ஒரு முன்னறிவு வந்துருச்சு. சண்டை சத்தம் கேட்டது. அவனுக்கு தெரியும், அவன் இந்த வீட்ல நீண்ட நாட்கள் இருக்க போறதில்லைன்னு. தத்தெடுத்த பெற்றோர் விவாகரத்து. அவனை திரும்ப அனுப்பிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி வளர்ப்பு அம்மா 3 வார்த்தைகள் மட்டும் சொன்னாங்க. அவள் முகத்தை பாரேன், புரியும். அவள் உள்ளத்தை அடக்கி வச்சுட்டா. அவள் தத்தெடுத்த அம்மாவை விடைபெற்று முகத்தில் ஒரு சிறிதும் உணர்ச்சி இல்லாம சிரிச்சா. அந்த சாமர்த்தியமான சிரிப்பு தான் அவளுக்கு எதிர்காலத்துல வெற்றியை கொண்டு வந்து கொடுத்ததுன்னு அவளுக்கு அப்போ தெரியல. ஆனா அதற்கான விலையையும் அவள் கட்ட வேண்டியிருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு டீச்சர் அவளை ஆபீஸுக்கு அழைச்சாங்க. ஆனா பின்னாடி உட்கார்ந்திருந்த ஆசாமி டீச்சர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. அவளோட கண்களும் அவருடைய கண்களும் சந்திச்ச போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த பெண் மாணவியோட மனசுல என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, முதல்ல பெரிய விருந்து வைக்கலாம்னு கிடங்கிற்கு அழைச்சாங்க. எதிர்பார்த்தது போலவே அவள் நேரத்துக்கு வந்துட்டா. சில நாட்களிலேயே அவர்களுக்குள்ள காதல் பூத்து குலுங்கியது. அவள் அப்படியே கிளாஸ் மனிதர், எல்லா எக்ஸாமிலையும் முதல் நம்பர். எல்லாரையும் சீண்டி பாருங்க. ஆனா அங்கிருந்துதான் அவளோட துரதிர்ஷ்டம் ஆரம்பிச்சது. கிளாஸ் லீடரை புகழ அழைச்சிருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா டீச்சர் நடுங்கி நடுங்கி நிற்பதை கண்டதும் அவள் மனசு பதற ஆரம்பிச்சிச்சு. சரி, டீச்சர் சொன்னாங்க, சத்தியம் பண்ணு, உண்மையே சொல்லு. அந்த மியூசிக் டீச்சருடன் உனக்கு சம்பந்தம் உண்டா? அவள் ஒரு கணம் சந்தேகிச்ச மாதிரி நடிச்சா. ஆனா டீச்சர் அவளுக்கு சாஸ் கொடுக்கல. நீ பாவம் நடிக்காதே, உன் செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. எஜுகேஷன் பியூரோ காரங்க கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காங்க. இத உள்ளுக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. டீச்சரோட உதடு நடுங்கிற்று. பயம். அந்த பயம்தான் என்னை பாம்பு மயக்கிட்ட மாதிரி மயக்கிச்சு. நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன். அந்த வார்த்தைகள் வெளிப்பட்ட உடனேயே லூரிங் மோவ் சின்னதா எதிர்ப்பு காட்டினான். ஆனா ஆசிரியர்கிட்டயே அங்கேயே ஏன் போய் சொன்னீங்கன்னு கேட்க போனான். ஆசிரியர் விஷப்பாம்பு கடிச்ச மாதிரி அவனை அடக்கிவிட்டார். சரியா பொழுது வரும்போதுதான் பேசுன்னு. லூரிங் மோவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் அம்மா செவிடா மூக்கா. அப்பா தையல் கடை வைத்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னா என் பொண்ணுக்கு. அவங்களுக்கு உரிமையே இல்ல. என் பொண்ணோட பிரச்சனைய சரி பண்ண உரிமை இல்ல. அப்படியே என்னை பள்ளிக்கூடத்தில இருந்து வெளியேற்றிட்டாங்க. லூரிங் மோ அப்பா என்ன பண்ணினாருன்னா கேள்வி கிசு எல்லாத்தையும் தடுக்கணும்னு என் பொண்ணை இரவுலேயே வேற ஊருக்கு அனுப்பிட்டாரு. அம்மா கையெல்லாம் காட்டி சாப்பிடுன்னு சொன்னாங்க. நோய் வராத மாதிரி பாத்துக்கோன்னு. என் பொண்ணுக்கு கோபமா வந்தது. அந்த கொடியவன் வேலையில இருந்து நீக்கப்படலையே. நான் ஒளிஞ்சு போயிட்டேன், ஒளி தெரியாத மாதிரி. ஆனா அப்பா பல பள்ளிக்கூடங்களுக்கு போனாரு. வெளியேற்றப்பட்ட பிள்ளைகளை சேர்த்துக்க மாட்டேன்னு நிராகரிச்சாங்க. கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு இன்னும் சில மாசம் இருக்கு. இந்த மாதிரி குணம் உள்ள மாணவர்கள் வேற மாணவர்களையும் பாதிப்பாங்கன்னு. கடைசியா அப்பா அவரு முகத்தையே மறந்து சொன்னாரு. என் பொண்ணு திருந்திட்டான்னு. மார்க்லயும் டாப்ல இருக்காங்கன்னு சொல்லி சேர்த்துக்க வச்சாங்க. அந்த பையன் ஒரு வாய்ப்பு. ஆனா டீச்சர் நிபந்தனை போட்டாங்க. படி, ஆனா 4 மாசம் யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. படிக்க முடியுமா? சரின்னு சொன்னான் லோர்மோவ். ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய நகரத்துல சேர்ந்தான். எல்லாமே புதுசு. அந்த டாப் கிளாஸ் ஷூஸ், அழகா இருக்கிற ஹேர் அசசரிஸ், திரஸ் எல்லாம் சூப்பர் கிளாஸ். அவனுக்கு மனசு தெளிஞ்சு போச்சு. படிப்பு கீழே போச்சு. இப்ப அவனே சரியா படிக்கலன்னு சொல்றான். லேட் நைட் படிச்சாலும் பாஸ் பண்ணல. அப்பா ஃபோன் பண்ணி பாஸ் பண்ணியான்னு கேட்டா. சின்ன நேரம் தயங்கினான். அப்பாவை நிம்மதியா வைக்கணும்னு பொய் சொல்லிட்டான். பாஸ் பண்ணிட்டேன்னு. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த பொய் அவன் வாழ்க்கையையே மாத்திடுச்சு. அந்த பொய்யை சரி பண்ணணும்னு சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியோட சைடுல டியூஷன் சேர்ந்தான். நல்லா படிச்சான். சாப்பாடு கூட மறந்து படிச்சான். ஒரு நாள் ரூம்மேட் வந்து ஹலோன்னு சொன்னான். ஹான்ஜி யுவான், சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில ஜர்னலிசம் படிக்கிற ஸ்டூடெண்ட். லோர் மோக்கிட்ட. அவள் குற்ற உணர்ச்சியோடு அவன் பெயரை சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு போயிட்டா. பாருங்க, வாடகைக்காரர்கிட்ட போய் சொன்னான். சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில புது மாணவன்னு சொன்னான். ஆனா இந்த சர்க்கரை பொண்ணு அவனை ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. சோல் நேஷனல் யூனிவர்சிட்டில அவனை கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் திரும்பின நேரத்துல அவன் டியூஷன் சென்டர்ல வந்து நின்னுட்டான். பழைய மாணவன்னு நினைச்சாங்க. ஆனா கல்லூரி நிகழ்ச்சியில அவனை கொண்டு வந்து சேர்த்தாங்க. சீக்கிரமே அவன் தன்னம்பிக்கை பெற்றுக்கொண்டான்.
சந்திரன் வெடிச்சு நட்சத்திரமா மாறுற அனுபவம் தான் இது. ஒரு கண்களை அவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாது அந்த ஆளோட வரவு இமோ வாழ்க்கையை கெடுக்கும் ஆரம்பம்னு. சீக்கிரமே அந்த சீனியர் அவனை விரட்டி அடிச்சான். அந்த மௌனத்தின் ஈர்ப்பு அதிகமா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா அவளோட மறுபரிசீலனை தோல்வியில முடிஞ்சது. ஆனா அவள் பையில இருந்த புத்தகத்தை திறந்து பார்த்தான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவள் சாதாரணமா இருக்க நடிச்சா. அவள் பார்ட் டைம் டியூஷன் பண்றான்னு சொன்னா. அவனுக்கு சந்தேகம் இல்ல. அவன் அவளை கஷ்டப்பட விடாம புது இடத்துக்கு அழைச்சிட்டு போனான். யாருக்கு அவள் மனசுல மயக்கம் வந்தது. சந்தோஷத்துல பறந்துட்டா. அப்பா அம்மா கிட்ட விடைபெறாம போறேன்னு நினைச்சேன். அமெரிக்கா படிக்க சிறந்த மாணவியா தேர்ந்தெடுக்கப்பட்டா. ஆனா காசு வேணும். கல்லூரியில இதுதான் ஒரே வாய்ப்பு. அப்பா கிட்ட கெஞ்சினேன். அவரு முகம் கருத்தா இருந்ததுன்னு தெரியல. கடைசில வெற்றி. அமெரிக்கா போற விமானத்துல எக்ஸைட். காதலன் காப்பி வாங்க போறப்போ அம்மா போன். லுரா நிறுவனம் போய். எல்லாம் போய். தேசிய பல்கலைக்கழகத்துல அப்படி ஒரு மாணவி இல்ல. எங்க சந்திச்சே இந்த மாதிரி ஆளை. கையில விமான டிக்கெட். காதலன் பிடிச்சுக்கிட்டான். ஒருமுறை லுரோவை பார்த்தா. அவளுடைய வாழ்க்கையை மாற்றப் போற திருப்புமுனைன்னு தெரியாம. விமானம் போச்சு. காதலனை பார்க்கவே இல்ல. காதலன் அம்மா போன் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொன்னா. சீக்ரெட் புரிஞ்சு போச்சு. ஆனா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட போன் பண்ணி சேஃபா இருக்கேன்னு சொன்னா. சத்தம். அம்மா அழுதது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அம்மா செவிடா ஊமையா இருக்காங்கன்னு தெரியுமே. அடுத்த வீட்டு சின்னச்சிறீர் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போச்சு. நான் கடந்த ராத்திரி மயங்கி விழுந்துட்டேன். இந்தாங்க காலையிலேயே கிளம்பி வந்தேன். அம்மாவுக்கு நீண்ட நாளா புற்றுநோய். உனக்கு கவலை வேணாம்னு தான் நினைச்சேன். வீட்டுக்கு வந்ததும் அப்பா படத்துக்கு முன்னாடி முழங்காலிட்டு கதற ஆரம்பிச்சாங்க. அப்பா கொடுத்த காசு அவருக்கு பாதுகாப்பு. அவன் மாறுவான்னு நினைச்சேன். இப்படி இருள் நோக்கி போவான்னு எதிர்பார்க்கல. அவன் அமெரிக்கா போனான். நல்ல மாணவனா. ஆனா அங்கே எத்தனை வேலை. கொடுமை. ஆனா அந்த கொடுமையில ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அவன் வாழ்க்கையை இருட்டில மூழ்கடிச்சிடுச்சு. கொரியன்னு பார்த்ததும் ஜாப் கொடுத்தாங்க. சும்மா பெண் குழந்தைக்கு பக்கத்துல இரு, வேலைகளை பாருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வேலை மூச்சு திணற வைக்குது. அந்த பெண் சின்ன பொண்ணு இல்ல, அவன் வயசுல இருக்கிற பொண்ணு. சும்மா கஷ்டப்படுறா. அந்த பொண்ணோட ஸ்கர்ட் பின்புறத்தை மறைக்கிற மாதிரி இருக்கு பாரு. லுர்மோ கிட்ட சரியான உடை எடுத்து மாத்த சொல்லிட்டேன். அவன் அமெரிக்காவில பல வருஷமா ஒரு பெரிய அம்மாவோட தனி செக்ரட்டரியா வேலை பண்றான். காற்று மழைன்னு பார்க்காம கொடுத்து வைச்ச உழைப்பு. அந்த சின்ன பிள்ளை அம்மா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா பாருங்க. அவனுக்கு ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் லுவோ கிட்ட தள்ளி விடுவா. பாஸ்வேர்ட் பாக்ஸ் திறக்கவும் சும்மா சோம்பேறி. பாஸ்வேர்ட் எல்லாம் லுவோ கிட்ட சொல்லிவிட்டா. அந்த சின்ன பிள்ளை அம்மா சோம்பேறியால லுவோக்கு எதிர்காலத்துல அவன் வாழ்க்கைய தானே எழுதி வைக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அந்த வருஷம் வேலை பண்ணின பிறகு தன் நாட்டுக்கு உறவினர்களை பார்க்க போக அனுமதி கேட்டான். அனுமதி இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளவு நாள் உழைச்ச கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினான் அப்பாவி. ஆனா அந்த பெரிய அம்மா அவன் மனசு எல்லாம் பார்க்காம இரு சாய்ஸ் தான் கொடுத்தாங்க. இரு, இல்லன்னா போ. அவனுக்கு நீதி கிடைக்கலன்னு தெரிஞ்சும் சகிச்சுக்கிட்டான். அந்த சின்ன பிள்ளை அம்மா பாஸ்போர்ட் காலாவதி ஆக போகுதுன்னு சொல்ல போனான். ஆனா அந்த சின்ன பிள்ளை அம்மா பாஸ்போர்ட்டை தரையில வீசிவிட்டா. இந்த சின்ன வேலையை நான் தானே பண்ணணும்னு சொன்னா. அந்த சின்ன பிள்ளை அம்மா கெட்ட எண்ணத்தால லுவோ வேலை போச்சு. எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி லாபம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அட போங்கடா. ஒரு நாளோட வேலைகள் எல்லாம் அந்த பொண்ணோட விஷயத்தை புதைச்சு போட்டுடுச்சு. அமெரிக்காவில இருந்து ஒரு நிமிஷம் கூட நின்னு நினைக்காம ஓடி வந்தான். ஆன்லைன்ல வேலை தேடினான். படிப்பு விவரம் இல்லன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. காலேஜ் கூட போகாத ரெசுமே யாரு வேலைக்கு எடுக்க போறாங்க. அப்பதான் அவனுக்கு வெறியேறிச்சு. அந்த பொண்ண கொஞ்சி அவன் படிப்பு சான்றிதழ்களை குப்பையில போட்டுருச்சுன்னா கொதிச்சு போச்சு. பாஸ்போர்ட் சான்றிதழ பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமா ஒரு யோசனை வந்தது. வாரம் கழிச்சு கோர்ட்ல இருந்து கடிதம். தன் பேரை பார்த்ததும் டாம் மோட்டானாவ பேர் மாத்திட்டான்னு தெரிஞ்சதும் வெற்றி கிட்ட வந்திருக்குன்னு தெரிஞ்சது. நண்பன் ஜுவான் கிட்ட போனான். அமெரிக்கா படிப்பு முடிச்சு வேலை தேடுறான்னு சொன்னான். ஜுவான் சொன்னான், என்னோட நெட்வொர்க், உன்னோட தகுதி இருக்குன்னா நல்ல வேலைகள் நிறைய இருக்கு. தன்னம்பிக்கை வந்தது. சூப்பரா வாழணும்னு ஆசைப்பட்டான். பெரிய வீடுன்னு தேடினான். ஆனா யாருக்கும் அவன் ரகசியம் தெரியக்கூடாது. என்ன தெரிஞ்சுதா இவ்வளவு தைரியமா இருக்கான். அந்த பொண்ணு திரும்பி நாட்டுக்கு வராதுன்னு நம்பினான். சில வருஷம் கழிச்சு அவள் ப்ரொஃபஸரா ஆயிட்டாள். அண்ணா என்னன்னு. சரி, நான் எப்பவும் சில நாட்கள் முழுசா அந்த லெக்சர்ல இருந்த கதை முழுசா படிச்சு வச்சிருவேன். எதிர்பார்க்கல இல்ல, அவரு படிப்புன்னா சீனியர்ஸ் கூட பார்க்க ஆசைப்படுற மாதிரி இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. இது அந்த பழைய ப்ரொஃபஸருக்கு ஒரு கேள்வி எழுப்பிச்சு. அண்ணா ப்ரொஃபஸரோட காதலன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அவருக்கு காதலன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒருத்தரை அறிமுகப்படுத்த ஆசைப்பட்டாங்க. முதல்ல சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னா வீட்டுக்கு போய் அந்த பையனை பத்தி சரிபார்த்தாச்சு. கொஞ்சம் தூண்டல் வந்தது. அவரு முன்னாடி இருக்கிற ஆளு தான் அவரு வாழ்நாள் நினைவா இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம். ஆச்சரியமா ஒரு பிளைன் டேட்ல கணவனை அறிமுகப்படுத்தினாங்க.
அவர் ஸ்கிராச்ல இருந்து ஒரு பெரிய சினிமா நடிகரா மாறினாருன்னு தெரிஞ்சுச்சு. 2 பக்கம் இருந்து பாருங்க. நான் லோ ப்ரொஃபைல்ல இருக்க ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒருத்தரோட சேர்ந்து வாழ ஆசைப்படல. ஆனா அந்த ஆளு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. 3 டேட் கொடுக்க சொன்னாரு. அப்புறம் தீர்மானிக்கலாம்னு சொன்னாரு. அவரு மென்மையா இருந்ததால 3 சந்திப்புலயே அவங்க உறவு நல்லா நடந்துச்சு. சில நேரம் சேர்ந்து கழிச்ச துறையில அவங்க 2 பெற்றோரும் சந்திச்சாங்க. அந்த ஆளு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சாரு. அவரு முன்னாடி இருக்கிறது ஒரு உயர்ந்த குடும்பத்து ஆள்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பெண் உண்மையான பெண் இல்லன்னு தெரியல. என் பெற்றோர் கூட அந்த பெண்ணை வாடகைக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. அதுவும் உண்மை. சரி பாருங்க, ஒருத்தன் கண்மூடித்தனமா டேட் போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட அடையாளம் ரொம்ப பெரிய மரியாதையோட ஏற்கனவே சொல்லப்பட்டிருச்சு. அவளுக்கு எதிர்காலத்துல பெரிய சாதிக்க முடியும்னு உறுதியா சொல்லலாம். ஆனா அந்த ஆளுக்கே தெரியாது இது அவள் வாழ்நாளிலேயே சொல்லிக்கொள்ள முடியாத மிகப்பெரிய தவறுன்னு. டபுள் ஸ்பீட்ல சாதாரணமா கல்யாணம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஏங்கிட்டாங்க. நல்ல குடும்பத்துல கல்யாணம் ஆச்சுன்னு. தாலி கொள்ளையடிக்கப்பட்டாலும் கூட இந்த புது ஜோடிக்கு மறைமுகமான உள்நோக்கம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. குடும்ப புகைப்படம் எடுக்கும்போது கூட மாமியாரோ ஒரு குழந்தையை திடீர்னு இழுத்து வச்சாங்க. அது என் சகோதரன் குடும்பத்துல இருந்து வந்த குழந்தைன்னு கணவன் விளக்கம் கொடுத்தான். என் மனைவி வெளிப்படையா எதுவும் மாத்தல. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம். அவள் செல்வந்தியா மாறிட்டா. நடக்கும்போதே அந்த உயர்வு தெரியுது. ஆனா அவனுக்கு எதிர்பாராத விஷயம். நான் அந்த பகுதியில அந்த பொண்ணை பார்த்தேன். குற்ற உணர்வுல தலைமுடியை பிடிச்சுக்கிட்டான். அந்த பொண்ணு அந்த வருஷம் அவனுக்கு வேலை செஞ்சிருக்கா. வை ஒரு கணத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சா. அவன் உடனே ஒரு படி பின்னாடி போனான். அவன் சும்மா லிப்ட்ல இருந்து அமைதியா வெளியே போனான். எனக்கு கால்கள் நடுங்கி கரைஞ்சு போச்சு. அவன் அந்த பொண்ணோட அடையாளத்தை திருடி உள்ளே நுழைஞ்சிருக்கான். ஆனா என்ன புரியலன்னா, அமெரிக்கால நல்லா இருக்கிற பொண்ணு ஏன் திரும்ப கொரியாவுக்கு வந்தா? வீட்ல உட்கார்ந்து இருக்க முடியல. கணவன் கிட்ட நம்ம இடம் மாத்தலாமான்னு கேட்டாச்சு. கணவன் ஒரு பக்கம் புகைப்படங்களை மாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார ஏரியாவுல வாழ்க்கையை அமைச்சு ஏழைகளும் உழைச்சா வெற்றி அடையலாம்னு உலகத்துக்கு காட்டணும்னு கணவனை தூண்டிவிடுறா. அது அவங்க தேர்தல்ல வெற்றி பெற நல்லா உதவும்னு நினைக்கிறா. லூமோக்கு பயம் பிடிச்சிருச்சு, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு. என்னடா இது, இந்த பணக்கார ஏரியா ரொம்ப சின்னதா இருக்கு. கார் நிறுத்தினாலே ஒரு பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணு லூமோவை லாட்டரி அடிச்ச மாதிரி கேலி செஞ்சு கிண்டல் பண்றா. லூமோக்கு குற்ற உணர்வு அதிகமாச்சு. இப்படியே போனா நம்ம ரகசியம் வெளியில தெரியும். அந்த பொண்ணோட விஷயத்தை விசாரிச்சா அப்பா ஸ்ட்ரோக்ல இறந்துட்டாருன்னு தெரிய வந்தது. சரி, சீக்கிரம் விவாகரத்து முடிச்சு சீனாவுக்கு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டா. அந்த பொண்ணை சந்திக்காம இருக்க கொரியால நீண்ட நேரம் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க வீடு 22வது மாடி. சரி, ஏணி ஏறி போயிடலாம்னு நினைச்சா. ஒரு மாசம் ஹைஹீல்ஸ் போட்டு நடந்துட்டு அப்புறம் காலுல எதுவும் இல்லாம நடந்து காலுக்கே உணர்வு போச்சு. ரகசியம் வெளியில தெரியாம இருந்தா போதும். என்னடான்னா இது, என்னடா இந்த பிரச்சனை? அந்த நாளில படிக்கட்டுகளை ஏறினேன் பாருங்க. அப்பவே அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல காத்திருந்தா. அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு சும்மா சொல்லாதீங்க. அவங்க கணவன் சாதாரணமான ஆளா இல்ல. இந்த அதிர்ச்சி செய்தி வெளியில வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நேத்து இரவுதான் செக்ரட்டரி கிட்ட கேள்விப்பட்டேன். பாஸ்காரிலேயே தூங்கிட்டாராம். கணவனுக்கு மேல போக உதவி பண்றதுன்னு நினைச்சாங்க. ஆனா காரோட பக்கத்துல ஒரு அந்நிய பொண்ணு இருந்தா. அதுலயும் காரோட உள்ளார கடுமையான மது வாசனை. அப்பவே அவங்களுக்கு ஒரு அருமையானடியா எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு கதவை மூடிட்டாங்க. போதையில கார் ஓட்டுறவங்க மேல அனாமதேய புகார் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கணவன் சரியில்லைன்னு எதிர்பார்க்கல. 4 கண்ணு 2 பேர் ஒண்ணுக்கொன்னு எதிரே நின்னுக்கிட்டாங்க. சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கணவனுக்கு தெரியும் இந்த நேரத்துல அவங்க பொண்டாட்டியோட சண்டை போட முடியாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி வேணும்னா அவங்க பொண்டாட்டியோட உதவி இல்லாம முடியாது. ஆனா அவங்க பொண்டாட்டியும் சொன்னாங்க இந்த கணவனுக்கு பின்னாடி சாதாரணமான ஆளு இல்லன்னு. தன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கணவனும் ஒரு பொண்டாட்டியே இல்லன்னு. ஆணோட 6வது அறிவுல அவங்க பொண்டாட்டிக்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குன்னு நம்புறாங்க. சரிதானா? 23 மாடி மட்டும் இருக்கிற உயரமான கட்டிடம். ஒரு மாசமா ஏறிட்டு இருக்காரு பாருங்க அந்த பொண்ணை தப்பிச்சு ஓடுறதுக்கு. ஆனா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சித்திரவதை, அந்த வருஷமா சேவை பண்ணின அடிமை. அவங்க உருவத்தை திருடிட்டு பணக்காரனை கல்யாணம் பண்ணி பேராசிரியையா மாறிட்டா. அடப்போடி, முழங்காலில விழுந்து சமாளிக்க தோணுச்சு. திருடினாலும் அமெரிக்காவில உங்க வாழ்க்கை எதுவும் பாதிக்காதுன்னு சொல்லணும். ஆனா அந்த அம்மாவோட குடும்பம் கீழே போயிட்டு இருக்குன்னு சொல்லல. வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லல. 2 வழிகள் கொடுத்தாங்க. அடுத்த ஜென்மத்துல சிறைச்சாலை சாப்பாடு சாப்பிடு. இல்லன்னா உங்க பாதுகாப்புக்கு 3 கோடி கொடு. உங்க கணவருக்கு உங்க நடவடிக்கை தெரியுமா? இது வெளிப்படையான மிரட்டல். அவங்க கணவர் எப்படிப்பட்டவருன்னு உங்களுக்கு தெரியும். டிரைவர் 3 நிமிஷம் லேட்டா வந்ததாலே சம்பளத்துல 3 நாள் கழிச்சுட்டாங்க. டிராஃபிக்னு சொன்னாலும் கேட்கல. அந்த டிரைவரை அடிச்சு உதைச்சாங்க. நீ வாழ்நாள் முழுவதும் டிரைவராத்தான் இருக்கணும்.
நு கத்தினாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க. அப்போ அவரு போய் நிறுத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்க கணவர் அவள் அங்கேயே நின்னுட்டு டிரைவரை படு கொடுமையா அடிச்சா. அப்பதான் அவளுக்கு புரியுது அவள் கணவனோட மனசு எவ்வளவு கருப்புன்னு. நேத்து இரவு நான் என் கணவனுக்கு பாடம் பண்ண பார்த்தேன். இது வெளியில வந்தா அவள் வேலையே போச்சுன்னு நினைச்சா. ஆனா என் கணவன் நல்லா இருக்கிற மட்டுமில்லாம அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வரவும் போவும் பண்ணிட்டு போச்சு. புதுசா சேர்ந்த செக்ரட்டரின்னு வெளியே சொன்னாலும் நேத்து இரவு நடந்ததுக்கு அதுதான் காரணம்னு அவனுக்கு தெரியும். அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது அவன்தான். இப்போ அவளுக்கு பயங்கர பயம். எனக்கு என் கணவன் செக்ரட்டரி காதல் பண்றதுல பயம் இல்ல. ஆனா என் கணவன் மேல மேல ஏறி போறதுல தான் பயம். அந்த டிரைவர் கதிதான் அவளுக்கும் காத்திருக்கு. என் கணவனோட புகழ் ஏறிக்கிட்டே போறத பார்த்தா அவளுக்கு ஒருடியா வந்துருச்சு. சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு எம் பணம் கொடுக்கிறான். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எம் சொன்னது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டா. ஆனா பணத்தை பார்த்த உடனே அவளுக்கு முகம் வாடி போச்சு. அதை அப்படியே தூக்கி போட்டு உன் மூளை நல்லா இல்ல, நல்லா அக்ருட் சாப்பிடுன்னு கேவலமா சொன்னா. 3 பில்லியன் சொல்றேன், 100 மில்லியன் இல்லன்னு. உனக்கு கெட்ட. சரி, இன்னும் 3 நாள் நேரம் கொடுக்கிறேன். அவருக்கு பில்லியன் பணம் எல்லாம் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் தான் காரணம். பணக்கார பொண்ணுங்களை கையாள்றதுக்குன்னு. அவங்க இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா அவங்களை எல்லாம் கிழிச்சு வாங்கிக்கலாம்னு நம்புவாங்க. ஆனா அந்த எம்எஸ்ஏ கோருற 3 பில்லியன் அதிகம். அதனாலதான் பணக்கார அம்மணிகளோட நட்பு வைக்கணும். கணவன் புகழை வச்சு அதிபர் போட்டி எல்லாம் கண்முன்னாடிதான். சட்டென்னு பணம் கிடைக்கிறத பார்த்தா கண்மூடித்தனமா நம்பிக்கை வந்துருச்சு. 2 நாள்ல சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல தான் அந்த பெண் காரில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு செய்தி. எனக்கு குழுன்னு ஆயிடுச்சு. அவங்க அப்படி எளிதா சாகுற மாதிரி இல்லன்னு எனக்கு தெரியும். கணவன் சில நாளா எச்சரிச்சிருந்தான், அமைதியா இரு, உன் போட்டிக்கு தடையா இருக்காதேன்னு. அவங்க சாவுக்கு கணவனுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு ஒரு உணர்வு. சரி, நேரடியா கேட்டுட்டேன். கனவா என்ன சொல்லி மறைச்சு வச்சிருக்கே? கல்யாணம் பண்ணி குடும்ப படம் எடுத்தப்போ தெரிஞ்சிருச்சு. அது உன் அண்ணன் பிள்ளை இல்ல, அமெரிக்காவில உன் பிள்ளை. அந்த குழந்தை அம்மா காணாம போயிட்டாங்கன்னு. சரி, காரணம் என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் சரியா வேலை பண்ணுச்சு. கொலையான அந்த பெண் போனதுக்கு அப்புறம் என் கணவன் அவளை பார்த்து உனக்கு தெம்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லையான்னு கேட்டான். அவன் தானே சொன்ன கதையில அந்த பெண்ணோட சாவுக்கு அவன்தான் காரணம்னு கிடைச்சிடுச்சு. அது வெளியில வந்தாலும் எனக்கு பயம் இல்ல. அவ தான் தேர்தல்ல ஜெயிச்சுட்டா. இங்கேயே என் மனைவிய நான் கழுத்தரிச்சு கொன்னாலும் சும்மா சாதாரணமா தான். ஆனா என் கணவனுக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டூர் முடியலையே அவன் காதில் சொல்லி கடைசி வேலையை முடிக்க என் மனைவியை சம்மதிக்க வைச்சான். அவனுக்கு சாமர்த்தியமான ஒரு டியா இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன அனுமானம் வந்தது. அவன் அம்மாவை ஓல்ட் ஏஜ் ஹோம்ல பார்ப்பதற்கு போனப்போ அவன் கண்கூடா கண்ட அந்த மரணம் அவனுக்கு ஒரு டியா கொடுத்தது. என் கணவனோட கடைசி பயணத்துல அவனோட போக அவ முடிவு பண்ணா. இந்த முறை அவ நல்லா கீழ்ப்படிதலோட வந்துடுவா. என் கணவன் முகத்தில் உள்ள உண்மை சொல்ல இல்லாமல் கதை சொன்னான். அந்த பெண் சாக பாத்திரம். என்னை அவ மிரட்டியது யாருக்கு தெரியும்? எனக்கு அந்த பெண் பிடிக்கலன்னாலும் வேற யாருடையாவது உயிருக்கு நான் ஒரு காலம் கேவலமா சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கணவன், அவன் அவளை பத்தி அவளே முன்னாடியே ரொம்ப குறை சொல்லிட்டான். நான் அவளுக்கு பிரச்சனையில உதவி பண்றேன்னு நினைச்சேன். ஆனா அதிர்ச்சியா அவன் மனைவி அவனுக்கு ஓங்கி ஓர் அறை விட்டா. சரி, அவன் தன் நிருபர் நண்பனை பார்த்து வெடிச்சு சிதறும் ஒரு புதுசா கிடைச்ச செய்தி சொன்னான். ஆனா அவர்களோட ஒவ்வொரு நகர்வும் அவங்க கணவனோட கண்காணிப்புல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. கணவன் வெளியில சாந்தமா இருக்கான், ஒரு சின்ன மாறுதலும் இல்ல. சீன மக்களோட கண்களுக்கு முன்னாடி இந்த சிறந்த ஜோடி அமெரிக்கா பயணம் பண்றாங்க. உண்மையிலேயே அவன் மனைவி இதையெல்லாம் முன்னாடியே திட்டமிட்டிருந்தா. அங்க இருந்து போனதும் அவங்க நண்பர்கள் அவன் பண்ண குற்றங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்தாங்க. ஆனா அவளை விமானத்துல ஏற்றிய பிறகு ஓய்வூதிய இல்லத்துல இருந்து ஒரு போன் கால் வந்தது. அவ பாத்துக்கிட்டு இருந்த ஊமையான முதியவர் 3 நிமிஷம் முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவள் முகத்தோட உணர்ச்சிய பார்த்துட்டான் அவன் கணவன். சீக்கிரமா அவங்க வெளிநாட்டுல இறங்கினாங்க. ஆனா கார் வாடகைக்கு எடுக்க பாஸ்போர்ட் தேவைன்னு சொன்னாங்க. அவன் மனைவி கிட்ட கேட்டான். எச்சரிக்கையா அவன் ஏன் கேக்குறான்னு அவள் கேட்டா. அவன் நடிப்பு அவளை ஏமாற்றிடுச்சு. பாஸ்போர்ட் கொடுத்தா. கணவன் பாஸ்போர்ட்ல ரெஜிஸ்டர் பண்றத பார்த்துட்டு அவ கவலை போச்சு. அவளோட முதல் உணர்வு சரியாத்தான் இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரியல. அந்த நாள் வெற்றியா முடிஞ்சது. அமெரிக்க மனநல மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ள திட்டம் போட்டான். மனைவிக்கு மனநல பிரச்சனைன்னு பொய்ய சொல்லி. அட, காரு ஏறி ஒரு ஒருமையான இடத்துக்கு போனாங்க. லூர்மோ பயந்து கூட இல்ல. போன்ல எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்தா. என் ஃப்ரெண்ட் என் கணவன் கிரைம் எல்லாத்தையும் சொல்லிட்டாளான்னா பார்க்கணும்னு. பிளான் படி ஒவ்வொன்னா செஞ்சாங்க. ஆனா ஒரு நிருபர் ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு, வெளியே வர முடியாதுன்னு. லூர்மோக்கு புரிஞ்சு போச்சு, அவங்க கணவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னு. கணவன் சும்மா கேட்டான், டயர்டா இருக்கியான்னு. லூர்மோக்கு ஒரு கெட்ட நினைப்பு. அமெரிக்காவுல இருக்கிற மகனை பார்க்க கார் ரெண்ட் பண்ணோம்னு நினைச்சாங்க.
ஆனா இது சரியில்லைன்னு புரிஞ்சுச்சு. பாஸ்போர்ட் கொடுக்க சொன்னா கணவன் ஏமாற்றல வேண்டாம், அழகா இருக்கிற இடம், நல்லா ஓய்வெடுக்கிற இடம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னான். லூர் மூக்கு புரிஞ்சுச்சு, இந்தா திரும்பி வர முடியாதுன்னு. கணவன் சீட் பெல்ட் சரியா இல்லாம இருந்தத பார்த்தா, சைடு பிரேக் பார்த்தா, ஒரு ரெஸ்கி பிளான் மனசுல வந்தது. மனைவி சாந்தமா இருந்ததுல கணவனுக்கு சந்தேகம் வந்தது. அப்போ ஒரு மான் வந்தது. கணவன் திடுக்கிட்டு திரும்பினான். அதுதான் மனைவி காத்திருந்த வாய்ப்பு. சாரி, கார்ல இருந்து கை பிரேக் அழுத்தினாரு. கார் கட்டுப்பாட்டுல இல்லாம போச்சு. அப்படியே எதிரே இருந்த கம்பத்தோட மோதிடுச்சு. கருப்பு புகை வெளியில வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அதிர்ச்சியில எழவே முடியல. என் கணவர் ஏர்பேக் திறந்துடுச்சு. லோ காயப்பட்டிருந்தாலும் காரிலிருந்து இறங்க முடிஞ்சுச்சு. அவருக்கு சின்ன காயம்தான். அப்புறம் அவரு மறுபடியும் கார்க்குள்ள நுழைஞ்சாரு. கணவரை காப்பாத்த இல்ல, பாஸ்போர்ட் எடுக்க. கணவர் சின்னதா உயிர் பிழைச்சு எழுந்திருந்தாரு. இப்ப அவருக்கு கஷ்டம். இங்க சிக்கல் கிடைக்கிறது சுலபம் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, உங்க கணவர் மேல இருக்கிற எல்லா சாட்சியங்களையும் உயர் அதிகாரிகள் மறைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல மோஸ்ஹார்க் சாம்பலா போயிட்டாரு. சால்வையை அவிழ்த்து லைட்டர் எடுத்து அந்த விலையான பேக் சால்வையோட எரிச்சுட்டாங்க. யாரும் இவரை குணப்படுத்த முடியாதுன்னா அவங்க தான் இறைவனா நடிக்கணும். அந்த கார்க்குள்ள அழகா எரிஞ்சாங்க. அந்த எரிஞ்ச விதமே அவங்க வாழ்க்கையை விட்டுட்டாங்கன்னு காட்டுறது. என் கணவர் உதவி கேட்டு கதறினாரு. கவலையால அவரு அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க மென்மையா இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க கணவர் மிஸ் ரென்மான் வாழ்க்கையை திரும்ப கொடுக்கணும். பல வருஷங்கள் ஆச்சு.